பெரிய கட்சிகள் அவரை காமிச்சு சீட்டு வாங்குறதுக்காக முயற்சி நான் தாவேக்காவுக்கு போயிடுவோன்ட்டு திமுகவில் சீட்டை வாங்கினாங்க காங்கிரஸ். தாவேக்காவோட போய் பேசுறது, விஜயோட போய் பேசுறது, அந்த மாதிரிலாம் பண்ணி நாங்கள் தாவேக்காவுக்கு போயிட போகிறோம்னு சொல்லிட்டு திமுகட்ட வந்து ஒரு அதிகமான சீட்டை வாங்கி அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. பாஜகவில் என்ன நடக்குதுன்னா, பாஜக முதல்ல அவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார். பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார். அதனால் தாவேக்கா வந்து பாஜகவில் போகிற மாதிரி இல்லை. பட் அதிமுகவோட போகிறதுக்கு தாவேக்கா ரெடியாக இருந்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் கூட்டணி வார்த்தை செட் ஆகலை. அதிகமான இடங்கள் தாவேக்கா கேட்டாங்கன்ட்டு அவர் எடப்பாடி வித்ட்ரா பண்ணிட்டார். அதுக்குள்ளே பிஜேபி வந்தாங்க, எடப்பாடியோட கூட்டணியை போட்டாங்க. அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சரி தாவேக்காவை கூப்பிட்டாருன்னு ஒரு எண்ணம் வந்தது. கூப்பிட்டா கூட்டணி பலமாக வேண்டிட்டு. அப்போ என்ன பண்ணார் எடப்பாடி, தாவேக்கா கொடியெல்லாம் பார்த்துட்டு உற்சாகம் அடைஞ்சு மெகா கூட்டணி அமைக்க போகிறோம், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுலாம் பேசினார். ஆனால் அந்த சமயத்துக்கு அப்புறம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் அது ஆக்சுவலாக. அப்போ அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்குமே பிரச்சனை வந்துடுச்சு. பல கூட்டங்களில் பேசும்போது அடிமை கூட்டணின்னு பாஜக விமர்சித்தார். அடிமைகள் இருக்கிற கூட்டணி, ஊழல் கூட்டணி அப்படின்லாம் சொன்னார். அவர் ஒரு இடத்துல பேசும்போது வந்து அவங்களாம் மக்களால் டெலீட் பண்ணப்பட்டவர்கள்னு அதிமுகவை பேசினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சீரியஸாக போயிட்டுருக்கு, நீங்கள் காமெடி பண்ணாதீங்கன்னு அதிமுகவெல்லாம் கிண்டல் பண்ணார். அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணார். திமுகவுக்கு போட்டி நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் போட்டின்னு பல மீட்டிங்கில் அவர் சொன்னதை நம்ம பார்த்தோம். நம்ம அதிமுக ஒரு பொருட்டாகவே ஒரு மதிக்கலைன்றதையும் பார்த்தோம்.